ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ராக்ஃபோர்ட். இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதை உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த போஸ் வெங்கட்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறார். நம்ம புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் எப்போவுமே புதுசாக வரவங்க அரசியலுக்கு வந்து ஓட்டர்ஸை வந்து பிரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இவர் எத்தனை காலமாக அரசியலில் இருக்கார் அப்படின்னு தெரியல. ஈவன் இந்த சீரியலில் அந்த வாழ்க்கை பிச்சை அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் இன்னைக்கு சினிமா துறைக்கு வந்திருக்கவே முடியாது. சீரியலில் கிடைச்ச ஒரு வாய்ப்புனால சினிமா துறைக்கு வந்தார். அதுக்கப்புறம் நாய்களுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டதுனால இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துருக்கிறாரு. அதை நம்ம தவறாக சொல்லக்கூடாது. அந்த கட்சியும் தவறான கட்சியும் கிடையாது, சரிங்களா? ஸோ அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்களோட சப்போர்ட்லேயும் அவங்களோட ஆளுமை திறன்லேயும் பேசிகிட்டு இருக்கிறாரு. நல்லா ஒன்று சொல்கிறேன். இந்த போஸ் வெங்கட் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால் நல்லா மீசை இறக்கி விட்டு தான் வச்சுருக்கிறாரு. நல்லா மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இது எந்த கட்சியோட துணையும் இல்லாமல் திருச்சியில் வந்து ஒரு தொகுதியில் நின்று நீ ஒரு வார்டு மெம்பரை நீ ஜெயிச்சு காமிச்சிரு. நான் ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுக்கிறேன், ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உனக்கு என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு பிஏவை வேலை பார்க்குறேன் போஸ் வெங்கட் அவர்களே, சரியா? நீலாம் ஒரு நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காளான் நீ இவரை பற்றி விஜயை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கிற ஏன்டா நாய? அவர் எத்தனை வருஷ காலமாக அவர் தான் ரசிகர் மன்றத்து மூலியமாகவும் தான் இயக்கத்தின் மூலியமாகவும் எத்தனை பேர் இளைஞர்களுக்கு எத்தனை கோடி மக்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நற்பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு உனக்கு தெரியுமாடா? நீ பேசுகிற அளவுக்குலாம் இன்னைக்கு உனக்கு அதான் சொல்கிறேன் இல்லை, ஏதோ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி போஸ் வெங்கட் உங்களுக்கு இனிமேல் வந்து எப்போவுமே வசந்த காலம்தான், சரிங்களா? வசந்த காலம்தான், கவலைப்படாதீங்க. அது என்றைக்குமே சொல்கிறேன், இந்த 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 நிமிஷம் வரைக்குமே ஒரு மனுஷனை பார்த்து ஒரு அரசாங்கமே ஒரு நடுங்குது, பயப்படுது அப்படின்னா அது வேறு யாரும் கிடையாது, தளபதி விஜய் மட்டும்தான். ஸோ அதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா திமுக வந்து ரொம்பவே பயந்துருக்குது. ஸ்டாலின் வந்து அவர் பயப்பட மாட்டார், அவர் எல்லாம் துணிஞ்சவர் அவர். ஆனால் அவருக்கு கீழே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, சில நொல்லக்கைகள்லாம் எல்லாம் ரொம்ப நடுங்கி போய் நிற்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் பர்டிகுலராக இன்னொரு விஷயம் ஒன்று, இப்போ ஒரு 2-3 டேஸுக்கு முன்னாடி தான் நான் சென்னை போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ தான் நான் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த அமௌண்ட்டு, பணப்பட்டுவாடா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர், ஜனவரி இந்த மாதத்துலேயே வந்து எல்லா இடத்துக்கும் செட்டில்மெண்ட் ஆயாச்சு. ஸோ அதோட புள்ளி விவரம் வேணும் அப்படின்னாலும் ஒரு முக்கியமான அமைச்சர் அவர்களோட உதவியோடு நான் வெளியிட தயாராக இருக்கேன். குட் பை.